தனுஷ்கோடி 1964 ஏற்பட்ட பெரிய புயல்ல ஒரு அழிந்து போன ஒரு நகரம் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போதைக்கு பார்த்தா அது மனிதர்கள் வாழ தகுதி இல்லாத ஒரு இடம் அப்படின்ட்டு சொல்றாங்க. இங்க எந்த விதமான மின்சார வசதி கூட இல்லை. அந்த தனுஷ்கோடியை நோக்கி தான் எங்களோட பயணம் இப்போ இருந்துகிட்டு இருக்கு. ஸ்டே டியூன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கன்னட சேனல். இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் தனித்து விடப்பட்டிருக்கும் தனித்துவமாக இருக்கிற தனுஷ்கோடி தான் பார்க்க போகிறோம். தனுஷ்கோடிக்கு நான் பலமுறை வந்திருக்கேங்க. ஒரு டைம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவெலாம் செம்ம வாட்டராக இருக்கும். இந்த தடவை பார்த்தீங்கன்னா கடலே 1/2 கிலோமீட்டர் உள்வாங்கி இருந்துக்கிட்டு இருக்கு. பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது. தனுஷ்கோடி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் சவுத்து ஈஸ்டில் இருக்கிற ஒரு நகரம் அப்படின்னு தான் சொல்லணும். இது 1964 பெரிய சைக்ளோன் இந்த நகரமே அழிஞ்சி இந்த நகரமே கடல் உள்ள இருக்க போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்றாங்க. கடல் உள்ள இருக்க மட்டுமே 3.5 கிலோமீட்டருக்கு தாண்டி இந்த ஊர் புதைந்து போயிடுச்சு அப்படின்னு இருக்கிறாங்க. இது மனிதர்கள் வாழ தகுதி இல்லாத ஒரு இடம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு பிறகுதான் தனுஷ்கோடியில் இருக்கிற மக்கள்லாம் மைக்ரேட் ஆகி அப்படியே இப்போ ராமேஸ்வரம் பூம் ஆகிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி, அது ஒரு பக்கம் இருந்தாலும் தனுஷ்கோடி கடல் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். போன தர வந்தபோது பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் நிற்கவே முடியாது. கரை வரைக்கும் அந்த கடல்ல சீட்டம் ரொம்ப கடுமையாக இருந்துச்சு. இங்கே பெங்கால், அரேபியன் சி, இந்தியன் ஓஷன் அப்படின்னு சொல்லிட்டு 3 கடலுமே சங்கமிக்கிற ஒரு இடம் அப்படிம்பாங்க. அதற்காகவே காசிக்கு போயிட்டு கன்னியாகுமரி போயிட்டு இங்கேயும் சில பேர் ஸ்பிரிச்சுவல் டூர் வரதை பார்க்க முடியும். மற்ற பிளேஸ் மாதிரி இல்லாமல் எருமையான ஒரு லொக்கேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த தனுஷ்கோடி ராமேஸ்வரத்துலேருந்து 22 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. தனுஷ்கோடி, அரிச்சல் முனைலாம் பார்த்தா வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இது மற்ற பீச் மாதிரி இல்லாமல் இங்கே உள்ள வாட்டர் கிறிஸ்டல் கிளியராக ப்ளூ கலரில் இருக்கும். அது மாதிரி ஒயிட் சாண்டை பார்க்க முடியும். இங்கே நிறைய மக்கள் வாலிபால் விளாட்றதையும் பார்க்க முடியுது. அதே மாதிரி இங்கே உள்ள லோக்கல் மக்கள் போட்டில் ஃபிஷ்ஷிங் பண்ணுறாங்க. நிறையா ஃப்ரெஷ் கேட்சியும் இங்கே கிடைக்கும். இதை ஒட்டியே நிறையா ஃபிஷ்ஷு கடைகள்லாம் இருக்கும். அதில் மிஸ்டர் ஃபிஷ் அப்படிங்கிற கடை ரொம்பவே பிரபலம். அதை பற்றிய வீடியோ கூட ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். லாஸ்ட் டைம் வந்தபோது கீழேலாம் தண்ணி இங்கெல்லாம் இறங்கியே வர முடியாது. அங்கே நின்ற அந்த கடைசி சர்க்கிள் இருக்கும் அரிச்சல் முனையில், அது வரைக்கும் ஃபுல்லாகவே வாட்ரு. இப்போ வாட்ரு இல்லை அப்படின்னா நான் என் பசங்கள்லாம் கீழே இறங்கி வந்துக்கிட்டு இருக்கோம். பார்க்குறதுக்கு செம்ம சூப்பரான ஒரு அட்மாஸ்பியராக இருக்குது. மக்கள் நம்ம கூட வந்திருக்க ஃப்ரெண்ட்ஸுங்களும் செம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே நிறைய கார்டு இறங்கி அந்த சைடு போவாதீங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு கொடிலாம் கட்டி அங்கே இருக்கிறவங்களெல்லாம் மக்கள் அப்படியே இந்த சைடு கரை பக்கம் திருப்பி விட்டுட்ருக்காங்க. கரை பக்கம் கூட ஒரு ஃபைனாகுலர் வச்சுருக்காங்க. ஃபைனாகுலரில் வாங்கி பார்த்தோம்னா தலைமன்னாரில் அந்த லிமிட் சொல்லுவாங்க, அந்த கடல் லிமிட்டு, அதில் கொடி கட்டி இருக்கிறது, சிலோன் பார்டரு எல்லாத்தையுமே பார்க்க முடியுது. ஆனால் போன முறை வந்தப்போ அந்த கரையாட நின்றாச்சு. இங்கெல்லாம் தரையே தெரியாது. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா 1/2 கிலோமீட்டர் தண்ணி உள்வாங்கி பார்க்குறதுக்கு ஒரு வேற நாட்டில் இருக்கிற கடல் மாதிரி இருக்குது. அந்த 1964 வந்த சைக்ளோனுக்கு அப்புறம் இங்கே வீடுகளும் இல்லை, மனிதர்களும் இல்லை, கடைகளும் இல்லை அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலும் அரிச்சல் முனைக்கு இந்த எண்டு பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம்னா அட்லீஸ்ட் ஒரு மழை பெய்ந்தா கூட ஒதுங்குவதற்கு ஒரு இடம் இல்லை. அது மாதிரி ஒரு வாஷ்ரூம் கூட இல்லாமல் இருக்குது. தனுஷ்கோடி அரிச்சல் முனைக்கு வரும் இந்த டூரிஸ்டுகளின் நலன் கருதி இங்கே வாஷ்ரூமோ இல்லாட்டி ஒதுங்குவதற்கு மழை பெய்ந்தா ஒதுங்குவதற்கு ஏதாச்சும் ஒரு இடம் மாதிரி பண்ணினா இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இங்கே சொல்லிக்கலாம். ஆனால் பல இடங்களுக்கு போனாலும் அந்த முக்கடல் சங்கமம் அப்படிங்கிறத கன்னியாகுமரியில் பார்க்க முடியும். அதை விட்டோம்னா தனுஷ்கோடியில் தான் பார்க்க முடியும். நார்த்லேருந்து வரவங்க எல்லாமே இந்தியாவின் எண்டு பார்ட் அப்படின்னு தான் இந்த தனுஷ்கோடியை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம நிற்கிற இடத்த சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் தனுஷ்கோடியிலேருந்து ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடி வரும்போது லெஃப்ட் சைடு பே ஆஃப் பெங்காலும் ரைட் சைடு அரேபியன் சீயும் வரும்போது கடல் அந்த பார்க்கறதுக்கே செம்ம சூப்பராக இருக்கும்.
சொல்லப்போனால் என்ஜாய் பண்ணுன்னா காரில் உள்ள விண்டோலாம் ஓப்பன் பண்ணிட்டு மெதுவாக ட்ராவல் பண்ணுறவருக்குள்ள செம்ம சூப்பராக இருக்கும். அதேமாதிரி இங்கே நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் நின்று ஃபோட்டோ பிடிச்சி கொடுக்குறாங்க. இது ஒரு பெஸ்ட்டான டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா காலையில் ஏர்லி மார்னிங் 6 o'clockலேருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் வரலாம். அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா இங்கே லைட்டிங் எலக்ட்ரிசிட்டி வசதி எதுவுமே இல்லைன்னா ரொம்ப டார்க்காக போயிடும். ஸோ 5 மணிக்கெலாம் நீங்கள் வந்துட்டு போகிறது இன்னும் சிறப்பாக இருக்கும். நாங்கள் வந்த அந்த ட்ரிப்பு செம்ம சூப்பராக இருக்குது. போன தடவை நான் என் ஃபேமிலியாக வந்திருந்தோம். இப்போ நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிவிட்டு ஒரு 2-3 ஃபேமிலி வந்தோன்னா இன்னும் செம்ம சூப்பராக மக்கள்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு 12 o'clock இருக்கும். நல்ல வெயிலாக இருந்தாலும் அதில் சுற்றி கடல் காற்று வர்றதுனால அந்த வெயில்ற தாக்கம் தெரியாமல் இருந்துகிட்டு இருக்கும். இது ஒரு வீக்கெண்டு அப்படிங்கிறதுனால இங்கே ஏகப்பட்ட க்ரௌடை பார்க்க முடியுது. நிறையா டூரிஸ்ட் வந்திருக்கிறாங்க. எங்களுக்கே காரு பார்க்கிங் கிடைக்காம வெயிட் பண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து தான் பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் வந்திருக்கிறோம். ராமேஸ்வரத்தை சுற்றி ஏகப்பட்ட பிளேஸ் இருக்குது, டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது. அது மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் நிறையா பிளேஸ் இருக்குது. நீங்கள் இங்கே வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃபேமிலியோட வந்தீங்கன்னா செம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணுன்னா, இல்லை ஒன் டே பிக்னிக் மாதிரி உங்களோட லொக்கேஷன் எங்கே இருந்தாலும் சரி, இங்கே 5 o'clock ஏர்லி மார்னிங் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒன் டே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கலாம். அதேமாதிரி இந்த டைமும் இந்த வீடியோட லெங்க்த்து ரொம்ப போயிட்டுருக்கனால இதில் கண்டினியூட்டியை வந்து அடுத்த பார்ட்டில் பார்த்துடலாம். லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருப்பேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.